Hi friends, welcome back to AC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா எனக்கு உடம்பு சரியா உடம்பு சரியில்லாம ஆயி இப்போ நான் சரியாயிட்டேன். இப்போ இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருக்காரு. என்ன அப்படினா ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்களுக்கு. ரொம்ப வந்து வெல் அவுட் சைட் ஃபுட் நான் வெஜ் அதெல்லாம் சாப்பிட்டு ஃபிஷ் ஜாஸ்தி. இந்த இப்ப போன ஊர்ல வந்து ஜாஸ்தி டெய்லி ஃபிஷ் தான். ஃபிஷ் சாப்பிட்டாரு. சோ அதனால இங்க அந்த ஊர்ல வந்து ஃபிஷ் ஃப்ரெஷ் ஆயிடுச்சு மோனா. ஓகே பட் ஸ்டில் அதனால ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு பாடி. அதனால சரி இன்னைக்கு வந்து நம்ம கர்ட் ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு. கர்ட் ரைஸ் செய்யறதுனா நான் காமிக்கல. கர்ட் ரைஸ் செய்யறது ஒரு டிஷ்ஷா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. கர்ட் ரைஸ் வித் பொட்டாட்டோ. பொட்டாட்டோ அது வந்து இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குது பாருங்க. ஓடிடுவீங்களா இப்போ போட்டோம்னு? ஓ அது டபாடாமா நடிக்குமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டது? ஐயோ கொஞ்சம் தூரமாவே மூஞ்சி. யார் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கேட்பாங்க மோனா வந்து எதுவுமே பண்ணதில்ல எந்த வேலை பண்ணதில்ல. இங்க பாருங்க தாளிச்செல்லாம் கொடுக்குது எனக்கு. கேட் ரைஸ் இன்னைக்கு சூப்பர் டிஷ் இன்னைக்கு நம்ம வீட்டுல. கேட் ரைஸ் அவ்வளவுதான். நான் தாளிச்சிருந்து இதெல்லாம் போட மாட்டேன். இது என்னது அந்த மிளகா பெரிய மிளகா காரத்துக்கு. காரம் வேணுமா? எதுக்கு காரம் கண்ணு பொண்ணு நிக்கிறீங்க? இல்ல எனக்கு வேணும் அப்படியே சைடு. இது இதுதான் எங்க வீட்டுல கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு தாளிச்சு கொடுப்பாங்களா? பண்ணுவாங்க தான். நான் சரி ஓகே இப்போ கண்ணு இல்ல நீ அது போட்டே கொடு. எனக்கு அப்படியே பச்சன் சப்பியா சாட மாட்டேப்போ. நான் சாப்பிட்டு பழகிட்டப்பா நானு. இல்ல இதெல்லாம் பொரிக்கிறேன். அதெல்லாம் அது கச்சுக்கிறதுக்கு. இது அவ்வளவுதான். நான் தாளிச்சு அடி புஷ்குன்னு போட்டா அவ்வளவுதான் நான் தாளிக்கிறது. ரொம்ப நாளா காய வச்சிருந்தேன். நாங்க உப்பு கரெக்டா இருக்கேன். மசிச்சுலாம் கொடுத்துருக்கேன் நான். இல்ல உப்பு வேணுமா? கரெக்டா இது உப்பு வேணும் பிரச்சனை இல்லை. உப்பு இல்லைன்னா நம்ம போட்டு பரட்டிக்கலாம். இன்னும் மசாலாவா வரணும். நல்லா இருக்கும். தயிர் சாதத்துல என்னப்பா மசாலா? உனக்கு தெரியல அப்போ? எனக்கு தெரியல. எங்க வீட்டுல செய்வாங்க. டாடியே செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா எல்லோ கலர்ல இருக்கும். அடுத்தா தாளிச்சிருந்து கொஞ்சம் மிளகா எல்லாம் போட்டு எனக்கு தெரிஞ்சு மஞ்சாத்தூள் போட்டு பண்ணுவாங்களா நான் தரேன் லைட்டா. இது கட்லெட். என்னத்துக்கு கட்லெட் வேணாம் எனக்கு வந்து. ஓகே எனக்கு அது சூடு வேணுமா? இப்போ சாப்பாடு நான் சூடு ரைஸ் பண்ணி சூடு பண்ணிட்டு தான் மசிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து காலையில இருந்து கண்ணு ரொம்ப வலி. கண்ணு தண்ணி வந்துனே இருக்கு அவருக்கு. சரி ஓகே மம்மி என்ன சொன்னாங்கன்னா கர்ட் ரைஸ் கொடுமா அப்படின்னு சொன்னனால சரி ஓகே கர்ட் ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எச்சலா இருக்கு எனக்கு கண்ணு அப்படின்ட்டு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண சொன்னேன் நானே. காலையில முடியலன்னா போகாதீங்க கண்ணு இப்படி காட்டுறது கண்ணு ரெட்டா இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு அது ஹீட் ஆயிடுச்சுன்னா எனக்கு கண்ணு பொங்கிடும். அது எல்லாருக்கும் எனக்கு வந்து எனக்கு எஃபெக்ட் ஆகுறதே ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தான் ஆகும். ரொம்ப தெரிஞ்சிடும் எனக்கு. நைட்லயே தூக்கத்திலேயே எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். குத்துற மாதிரி இருக்குது. நான் வந்து படுங்கன்னு சொன்னேன். நீங்க படுக்கல. என்ன மட்டும் கொத்துட்டீங்க? நானும் கேம் ஆடிந்தேன். கேம் ஆடுறேன். அடுத்த ராத்திரில இந்த கேம் ஆடுறதுலாம் தேவையா? பிரஷர் பிரஷர் வாட் பிரஷர் அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இருக்குதுல்ல. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டைம் பாஸ் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும்னா எதனா ஒரு மைண்ட் டைவர்ட் பண்ணோம்ல. நான் ஒன்று என்ன பண்ணுவேன் மியூசிக் கேட்பேன் இல்லைன்னா இந்த கேம் ஆடுவேன். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். நான் கண்டினியூ பண்ணுவேன். இப்போ நம்ம ஊருக்கு போனோம்ல ஊரில் போயிட்டு ஒரு 4 நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஃபுல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இந்த ஜாலியாக சுற்றிக்கின்னு நம்மளுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிடுன்னு. ஆமாம் ஊர்லன்னு வந்தோன்னா ஐயோ பேக் டு தட் ரூம் பேக் டு த ஆஃபீஸ் பேக் டு த ஒர்க் லோட் அதெல்லாம் வந்தோன்னா எனக்கு டென்ஷன் ஆகிடும். ஆக்சுவலாக ஊர் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு மாதிரி ஃபன்னாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 9 மாதம் ஆயிடுச்சா மோனா? 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதம் 10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாதம் ஆயிடுச்சா? 10 மாதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எங்களுக்குள்ள. நாங்கள் 2 பேரும் ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 மாசத்துல 10 ஊருக்கு போயிட்டு வந்துட்டோம். இது வர்த்தா நீங்க இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் திஸ் இஸ் த ஏஜ் டு என்ஜாய்.
கல்யாணம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் என்ஜாய் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். நம்ம ஒண்டி இல்ல, நீங்க ஒண்டி என்ஜாய் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. ஃபுல்லா ரன் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆமா, அதுக்கப்புறமா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். நான் தான் சொல்றேன் இல்ல, நம்மளுக்குள்ள அப்புறமா நிறைய குழந்தை ஆயிடுச்சுன்னா குழந்தை பாக்குறதுக்கு டைம் இல்லை இருக்காது. நீ வேலைக்கு போவ, நெக்ஸ்ட் அந்த டைம் போவோம், நிறைய சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு ஃப்ரீயா இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு தான் நாங்க என்ஜாய் பண்றோம். we live once, நம்ம மெமரிஸை கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். இந்த உலகத்துல நம்ம உலகத்தை இந்த விட்டு போறப்போ எப்பா எல்லாமே பார்த்துட்டு தானே வாழ்க்கையில எதுனா மிச்சம் மிதிக்குதான்னு யோசனை பண்ணக்கூடாது. எல்லாமே அனுபவிச்சுட்டு போகணும். பிகாஸ் யூ நெவர் நியூ வாட் மைட் ஹேப்பன் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நான் ரொம்ப பேசிக்கிறோம். நம்ம ஆச்சா எனக்கு கர்ட் ரைஸ் ரெடி. அப்புறமா இது கட்லெட்டா, ஒரு கட்லெட் 2-3 போட வேண்டியது தானே, 2 பேருக்கு தானே. ரொம்ப ஸ்லோவா ஏறிது. ஓகே ஓகே ஓகே, அந்த எண்ணெய் காயிற கேப்ல இவ்வளவு கதை பேசிட்டோம் நம்ம. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது சிம்பிள் ரொட்டீன் வீடியோ தான் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு இருங்க, because this ice is cooking for me, I don't know why. கிளின்னு குத்திருக்குது. நைட்ல 2 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஆயிடுச்சு. காலைல ஏஞ்சி நான் சொன்னேன், வீட்டில் சொல்லிட்டாங்க இது வந்து உனக்கு ஹீட் ஆனாலே இப்படிதான் ஆயிடும் எனக்கு கண்ணு. ஸோ வந்து இந்த கண்ணு எரிச்சல் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன். இப்போ லஞ்ச் பிரேக். எனக்கு லஞ்ச் பிரேக்ல அன்னைக்கு நான் கேட்டேன் என்னமா செய்யறேன் இன்னைக்குன்னா, வாங்க கிச்சனுக்குள்ள வாங்க, உங்களுக்கு வந்து கேட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். கரெக்டா அதே மாதிரி பண்ணிட்ட பத்தியா, கேட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். அது கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். இது கேட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது, பட் ஓகே. அன்பா இன்னைக்கு உங்க கண்ணு ஆமா ஆமா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணணும். அதனால நான் ஓகே தான் சொல்வேன். ஏன்னா நானே ஒரு நான்வெஜ் ஃப்ரெண்ட்ஸ் பிச்சு தள்ளின்னு எங்க போனாலும் நான்வெஜ், டெய்லி நான்வெஜ். சரி இன்னைக்கு கொஞ்சம் வெஜ்ஜா மாறலாம், சைவமா மாறலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா ஃப்ரைஸ் இருக்கட்டும், ஃப்ரைஸ் ஏதோ ஃப்ரைஸ் ரெடிமேட் ஃப்ரைஸ் தான் போதல. நம்ம டெய்லி எடுத்தாலும் முடிச்சு போட்டு அங்க நிக்கணும். இப்படி போட்டு ஓடக்கூடாது, காமெடி பண்ணக்கூடாது. இதோ அங்க போட்டு ஸ்லோ போடு அங்க நிக்கணும். இது தண்ணி, அதுதான் கொஞ்சம் ஊற வைக்கணும் எடுத்தோன்ன வேலை. ஆனா ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சுல்ல, இப்போ ஒன்னும் இல்லை, உஷாரா தூரத்துல இருந்து போடு. மூஞ்சி தூரம் வைக்கணும், சிம்பிள். மோனா எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் எப்போ வந்து இந்த மூக்குத்தி சேஞ்ச் பண்ண போறேன். போட்டுனது சரி, அது கழட்டவே மாட்டேங்குது. இன்னைக்கு சேஞ்ச் பண்ணலாம்னு உட்கார்ந்தேன், என்னால எடுக்கவே முடியல. அதான் சரி போ அப்படின்னு நினைச்சு போயிட்டேன். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சும்மா இந்த சாம்பிள் குத்துவாங்களே அந்த மூக்குத்தி தான். அதனால தான் இல்ல கன் ஷாட்டுக்கு குத்துற மூக்கு, அதுதான் சாம்பிள் கிடையாது. அது வந்து இதுதான் கன் ஷாட் குத்துற மூக்குத்தி. அது 2 இப்போ கோல்டு வச்சிருக்கிறேன், அது எப்படி மாத்த போறேன்னு தெரியல. நான் 2 வாங்கி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் வந்துச்சா, மம்மி கிஃப்ட் கொடுத்தாங்களா. சென்னையில நான் ஒன்னு ஒரு ரவுண்டு, அது கல்லு வச்சிருந்தில்ல, குட்டியா கோல்டு நல்லா இருந்துச்சு. எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் திஸ் ஆன்சர். பதில் கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மாத்திடும். இது வந்து கஷ்டமா இருக்கு எடுக்கிறதுக்கு. கஷ்டமா இல்ல, நீ சோதா அதுதான் சொல்லு, சோம்பேறின்னு சொல்லு. சோம்பேறி இது அடப்பாங்கப்பா அப்படின்னு தூங்கிடும். இது டெய்லி கேப்பேன் பா இந்த மூக்குத்தி, அடப்பாயா நீ ஒன்னு மூக்குத்தி அந்த மூக்கு படுத்துறோம். அது இன்னும் இதாகணும், கலர் பாரு. அது இன்னும் அது உடுப்பா, அப்ப பண்ணாத, அது அப்படியே ஃப்ரை ஆகும். கொழும்பு மாதிரி அதை ஆட்டினுங்கிற ஹாட்டு அப்படியே ஊத்திட போற. என்ன ஊத்துச்சுன்னு வச்சுக்கோ, வளாட்ட கூட வேணா வச்சிடலாம். சாப்பிடுங்க. கர்ட் ரைஸ் தானே இவ்வளவு பில்டப். ஆனாலும் அவ செஞ்சு குத்தல, அது அட்லீஸ்ட் நான் சாப்பிடணும். இன்னைக்கு என்னோட உணவு ஃப்ரெண்ட்ஸ், கர்ட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ். என்ன நல்லா இருக்கு, சொல்லுன்னு இருங்க. கர்ட் ரைஸோட மகிமையே மகிமை. அது மகிமை தான், கண்ணு வலி ஹீட்டு. சாப்பிடுங்க, ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் கர்ட் ரைஸ் தானே, அதுதான் நல்லா இருக்கு. ரசம் வச்சு குத்தா என்ன பண்ணிருப்பீங்க? ரசம் நான் சாப்பிடவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ரசம். ஏன் பிடிக்காது? எனக்கு புளி பிடிக்காது. புளி பிடிக்காது, புளி சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. இந்த தண்ணியா இருக்கிற ஐட்டம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இந்த ரசம் தண்ணியா இருக்கும்,
புளிப்பா இருக்கும். அது எனக்கு சின்ன வயசுல தான் எனக்கு பிடிக்காது. மீன் குழம்பு கூட நான் வந்து ரேர் தான். அது கூட அது கெட்டியா இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன். மாங்காய் கூட எங்க சாப்பிட்டுக்கிறேன், நீங்க தான் பிடிங்கி சாப்பிடுறீங்க. மாங்கான்னு கையில எடுச்சா மாங்கான்னு எங்க பிடிக்கணும் பாருங்க. எதுனா ஒண்ணுதான் மிச்சம் வைக்கிறீங்களா? ஏதோ 1-2 உழுது இருக்கும் லாஸ்டா, அது எடுத்து வாயில போட வேண்டியதுதான். இருக்கும் போது சாப்பிட மாட்டாரு, 1-2 இருக்கும் போது நீங்க சாப்பிடுறீங்க. வாட்டி தோப்பு கூப்பிட்டு போன மாங்காய் இருக்கு எல்லாத்துக்கும் பாவம் குப்பையில தான் போட்டோம். யார் சாப்பிட்டாரு கூட தெரியல, ஆனா யாரும் சாப்பிடல, குப்பையில தான் விழுந்துச்சு. கஷ்டப்பட்டு ஏறி ஈரி எல்லாம் எடுத்த. சூப்பர், தேங்க்யூ. வெல்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு வந்து கர்ட் ரைஸ் வித் ஃபிங்கர் சிப்ஸ்னா, இந்த மேடம்க்கு கர்ட் ரைஸ் வித் கட்லெட். சிக்கன் கட்லெட் தானே அது? இல்ல பொட்டேட்டோ. மூஞ்சில பொட்டேட்டோ ஃப்ரைன்றதால தான் நான் அதை எடுத்துருந்து. எனக்கு ரொம்ப இஷ்டம் கர்ட் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அப்படின்னா எனக்கு. ஏமா ஃபிங்கர் சிப்ஸ் கூட பொட்டாட்டா, இது கூட பொட்டாட்டா, இதெல்லாம் கேரட்டா? இது One eternity later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் கொஞ்சம் பரவாயில்ல, கண்ணு வலி இருக்கு. நான் டிராப்ஸ் போட்டு விட்டு கொஞ்சம் தூங்க வச்சேன். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வலி ஓகே அப்படின்ட்டுன்னு சொன்னாரு. ஸோ பார்க்கலாம். அந்த ஐ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒன்று வந்தாலே அது போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் ஸ்டில் ஐ இன்ஃபெக்ஷன்ல ஹீட் தான். பட் ஸ்டில் அது வந்து ஹீட் குறையிற வரைக்கும் உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் எல்லாமே இருந்துட்டு இருக்கும். நம்ம நாளைக்கு ஆயில்லாம் வைக்கலாம் தலைக்கு. ஓகே, ஆயில் வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங்கு ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.